ஹலோ எவ்ரிவான், இது அத்விகாவோட ஹேர் கட் ஸ்டோரி. லாஸ்ட் வீக் சண்டே அத்விக் அவங்க ஹேர் கட் பண்ணிக்கிறாங்கன்னுட்டு நான் என்ன பண்ணேன், இங்கே சலூனுக்கு போயிட்டு ஹேர் கட் பண்ண சொல்லி உள்ளே போய் கேட்டோம். அதுக்கு அவங்க திடீர்னு ஹேர் கட் பண்ண முடியாது, பொண்ணுங்களுக்கெல்லாம் நாங்கள் கட் பண்ணுறதுல வெறும் பசங்களுக்கு மட்டும் தான் கட் பண்ணுறோம், நீங்கள் பார்லருக்கு கூப்பிட்டுன்னு போங்கோ. எனக்கு செம்ம கோவம் வந்துட்டு நான் என்ன சொல்லிட்டேன், உங்கள் அப்பா நான் காசு தருவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஏன்னா லாஸ்ட் டைம் 2 times அங்கே தான் கட் பண்ணோம், அப்போது கட் பண்ணாங்க. இப்போ ஏன் கட் பண்ண வெளியில் வந்து யோசிச்சுட்டு இருந்தோம். அப்புறமா தான் தோணுச்சு எங்களுக்கு, இந்த வாட்டி கவுன் போட்டுன்னு போயிட்டுருக்கோமா, அதான் கட் பண்ணல அப்படின்ட்டு. சரி பார்லருக்கு தான் போகணுமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் அத்விகா ஒன்று, மம்மி அது இப்போ வந்து கவுன் போட்டு வந்திருக்கோன்னு கட் பண்ணல இல்லை, இப்போ நெக்ஸ்ட் வீக் போனோன்னா திருப்பி பேண்ட் ஷர்ட் போட்டுன்னு போனால் அவங்களே கட் பண்ணி விடுவாங்கோ, அதுக்கே நம்ம இப்போ பார்லருக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஐடியா கொடுத்தாங்க. நானும் நல்லா இருக்கு ஐடியா, அதே ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிறேன். நான் இன்னைக்கு பேண்ட் ஷர்ட் போட்டு கூப்பிட்டுன்னு போனேன். இன்றைக்கி பார்த்தா உள்ளே போனோன்னே கட் பண்ணி விட்டு, இன்றைக்கி எதுவுமே கேட்காம ஹேர் கட் பண்ணி விட்டாங்க. வந்து நல்லா சுடு தண்ணியில் குளிச்சுட்டு தூங்கின்னு இருக்கு. அத்விகா முழிச்சுதான் அவங்கள மாமா வீட்டில் விட்டுட்டு நானும் ஜிம்முக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லி இன்றைக்கி ஜிம்முக்கு வந்திருந்தேன். ஒர்க் அவுட் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு இப்போது தூங்க போகிறோம். குட் நைட். செம்ம மழை வந்துன்னு இருக்கீங்க, ரொம்ப குளிருது. ஓகே பாய்.